மக்களே, இன்னைக்கு கோபாலபுரத்து மக்கள் உடைய அத்தியாயம் 31. நேற்று என்ன நடந்ததுன்னா, இந்த மாதிரி குவிட் இண்டியா மூமெண்ட் ஒட்டி அனைத்து தலைவர்களும் உள்ள பிடிச்சு போட்டாங்க. அனைத்து தலைவர்களும் உள்ள பிடிச்சு போகும்போது மக்களுடைய கட்டுப்பாடு அப்படின்றது கரைமீறி போயிடுது. அப்போது அந்த ஹாஸ்டலில் இருக்கிற பசங்க இவங்கெல்லாம் எல்லாரும் அரெஸ்ட் ஆகிட்டாங்க தலைவர்கள்லாம் கேள்விப்பட்டு ஹாஸ்டல்லேருந்து வெளியில் வந்து அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு பஸ் தெரியுது, அதை கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது தப்பிச்சு போயிடுது பஸ்ஸு. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் முன்பின் தெரியாத ஒருத்தர் ஒரு நோட்டீஸ் விநியோகம் பண்ணுறாரு. அந்த நோட்டீஸில் என்ன இருந்தது அப்படின்றது தான் தண்டவாளத்தை பெயர்க்கிறது, தந்தி கம்பிகளை அறுப்பது, இதுதான் அதில் இருந்த விஷயம். அதுக்கு அடிக்குறிப்பு தரப்பட்டிருந்தது. அத்தியாயம் 31. இந்த நோட்டீஸை போலவே இதை படிப்பவர்கள் இதே போல் பல நகல்களை எழுதி எடுத்து மக்களிடம் பரப்ப சொல்லி இருந்தது. அதில் அன்னமையாவும் அவனது சில நண்பர்களும் 2 பகுதியாக பிரித்து, ஒரு பகுதி அன்று இரவு 4 மணிக்கு எழுந்திருந்து பக்கத்தில் இருந்த தந்தி கம்பியை அறுப்பது என்றும், இன்னொரு பகுதி இதே போல் எழுதி கிராமங்கள் தோறும் பரப்புவது என்று முடிவு செய்து கொண்டு ஹாஸ்டலுக்கு வந்தார்கள். வந்த பிறகுதான் தெரிந்தது அங்கே நடந்தேறி இருக்கும் அலங்கோலம். தூரத்தில் வரும்போதே ஹாஸ்டல் வார்டன் சத்தம் போட்டு சொல்லுவது காதுகளில் விழுந்தது. பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க ஊர்களுக்கு போய் சேருங்க, பள்ளிக்கூடம் எப்போ திறக்கிறதுன்னுட்டு தகவல் வந்த பிறகு வந்தா போதும், சீக்கிரம் காலி பண்ணுங்க என்று சொல்லி கொண்டிருந்தார். அண்ணமையா அந்த நோட்டீஸோடு ஊர் சேர்ந்தான். வரும்போதே ஞாபகமாக டிம்மி பேப்பரும் கார்பன் ஷீட்டுகளும் வாங்கி கொண்டு வந்திருந்தான். ஒரு தடவை நகல் செய்து எழுதிவிட்டு திரும்பவும் படித்து பார்க்கும்போதுதான் தெரிந்தது ஏகப்பட்ட எழுத்து பிழைகள் விழுந்திருக்கிறது என்று. பார்த்து எழுதுகிறலையே இப்படியா என்று தன்னை நொந்து கொண்டான். எழுத்து பிழை இல்லாமல் அச்சுக்குண்டாகவும் எழுதும் அழகரசனை கூப்பிடுவோமா உதவிக்கு என்று நினைத்தான். அவனும் அதே பள்ளியில் படிப்பவன்தான். பர்மா நாயக்கருடைய பேரன் சவுந்தரராஜன் என்ற தனது பெயரை அழகரசன் என்று மாற்றி வைத்து கொண்டவன். இவனை போல் ஹாஸ்டலில் தங்கி படிக்காமல் அவர்கள் சொந்தக்காரர்கள் வீட்டில் தங்கி படித்துக் கொண்டிருந்தான். முதலில் அவன் கோவில்பட்டியிலிருந்து வந்து விட்டானா என்று தெரியவில்லை. வந்திருந்தாலும் இதற்கென்று கூப்பிட்டால் வருவானா என்றும் சொல்ல முடியாது. அவனுக்கென்று ஒரு சிந்தனை, பேச்சு எல்லாம் இருந்தது. அவனோடு வாதம் செய்து திரும்புவது என்பதே முதலில் கடினம் என்றெல்லாம் நினைத்தான் அன்னமையா. போன முழு வருஷ பரீட்சை லீவில் வந்திருந்த போது கரை மரத்து நிழலில் ஒரு நாள் அழகரசனோடு அரசியலை பற்றி பேச நேர்ந்த போது அவனுடைய கொள்கைகள், வாதங்களை கேட்ட கோபாலபுரத்து வாலிபர்களுக்கு புதுசாக இருந்தது. இப்படி ஒரு சிந்தனை இருப்பதை அன்றுதான் அன்னமையாவும் அறிந்தான். வெள்ளையர்களிடமிருந்து நாடு விடுதலை பெற வேண்டும் என்ற துடிப்பு அழகரசனுக்கு இல்லை. அந்த விடுதலை வேண்டியதுதான் என்று அவன் ஒப்புக்கொண்டாலும் அதைவிட முக்கியமான விடுதலையை பற்றி பேசினான். வெள்ளை ஏகாதிபத்தியத்திடமிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு முன் சிகப்பு ஏகாதிபத்தியத்திடமிருந்து முதலில் நாம் விடுதலை பெற வேண்டும் என்ற புதிய சிந்தனையை அவர்கள் முன் வைத்தான். சிகப்பு ஏகாதிபத்தியமா, அது என்னப்பா புதுசா இருக்கு என்று சாமி நாயகர் கூட அவனிடம் கேட்டார். சிகப்பு ஏகாதிபத்தியம்னா சிகப்பு நிற தோலை குறிப்பிடாது. ஒரு வகையில் அப்படியும் வச்சுக்கிடலாம், தப்பு கிடையாது. ஆனா இங்க நிறம் முக்கியம் இல்லை. நம்முடைய மக்கள் முதல்ல பார்ப்பன ஆதிபத்தியத்திலிருந்து முழுசா விடுதலை பெறணும் என்றான். இவன் என்ன சொல்லுதான் என்று திகைத்தான் அன்னமையா. வெள்ளை ஏகாதிபத்தியம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இந்த சிவப்பு ஏகாதிபத்தியம் கண்ணுக்கு தெரியாது. அவ்வளவு நுட்பமாய் பின்னப்பட்டிருக்கு அந்த வலை. அது மட்டும் இல்ல, நம்ம விரலை எடுத்து நம்ம கண்ணிலேயே குத்துற சாமர்த்தியமும் கொண்டது அது. என்ன சொல்லுதான் இவன் என்ற மாதிரி எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தார் சாமி நாயக்கர். அவர் பார்த்த விதம், இவன் சொல்லுவதை இங்கே இருப்பவர்கள் யாரேனும் புரிந்து கொண்டிருக்கிறார்களா என்று அறிந்து கொள்ள தேடுவது போல் இருந்தது. புராண இதிகாசங்களாலும் சாஸ்திரங்கள் என்ற பெயரிலும் மூட நம்பிக்கைகளாலும் நம்மை பரம முட்டாள்களாக்கி விட்டார்கள் இவர்கள் என்றான் அவன். நம்முடைய உழைக்கும் மக்களுடைய கைகள் காய்ச்சி போயிருப்பதையும் அவர்களுடைய கைகள் இப்பதான் பிறந்த குழந்தையின் கைகளைப் போல் பூ போல் இருப்பதையும் கவனியுங்கள். எந்த பார்ப்பனனும் பாறை கூட்டங்களுக்கு இடையில் போய் கல் உடைப்பதில்லை. நம்முடைய பெண்டிரை போல் வெயிலில் முகம் கருகுவதில்லை. ஆனாலும் அவர்கள் மிகச் சௌகரியமாக பாலும் நெய்யும் உண்டு ஆடை ஆபரணங்களோடு சுகவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றான் அழகரசன். அவன் சொல்லுவதை பலமாக ஆட்சேபித்த அன்னமையா, இந்த மாதிரி ஒட்டுண்ணி வாழ்க்கை நடத்துகிறவர்கள் மற்ற ஜாதிகளிலும் ஏன் நம்முடைய ஜாதியிலேயே இல்லையா என்று கேட்டான்.
அதானே என்று கேட்டார் சாமிநாயக்கரும். தேசம் பரிபூரண சுதந்திரம் அடைந்தவுடன் இந்த ஒட்டுண்ணிகளுக்கும் மற்றவன் உழைப்பையே உண்டு வாழும் மூட்டை பூச்சிகளுக்கும் முடிவு காலம் வந்துவிடும் என்றான் அன்னமையா. இல்லை, நீ சொல்லுவது தவறு. தேசம் சுதந்திரம் அடைவது என்பது நாம் சட்டிக்கு பயந்து நெருப்பில் விழுந்த கதையாகத்தான் இருக்கும் என்றான் அவன். அப்போ வெள்ளக்காரன் இருக்கணும்னு சொல்லுதையா நீ என்று கேட்டார் சாமிநாயக்கர். இப்படி நேரடியான கேள்விக்கு சட்டென்று எப்படி பதில் சொல்ல என்று அவன் கொஞ்சம் திகைத்த மாதிரி இருந்தது. சாமிநாயக்கர் அவசரப்படுத்தினார். சொல்லுப்பா சொல்லு. வெள்ளக்காரன் இருக்கணும்னு சொல்ல முடியாது. நாடு எப்படி விடுதலை பெறணும்னு நினைக்கிறோமோ அதே போல பார்ப்பனியத்திலிருந்து மக்கள் விடுதலை பெறணும். இது ரொம்பவும் முக்கியம். நாடு விடுதலை அடைந்த பிறகு இப்படியான சீரழிவு சக்திகளும் அழிந்தே தீரும் என்றான் அன்னமையா ஓங்கி. தீராது, அதுக்கு வழி இல்லை. ஏன் தீராதுன்னு சொல்லுத? காங்கிரஸ் இயக்கத்தின் தலைமையே அந்த அவர்களிடம்தான் இருக்கு. எந்த எவர்களிடம் இருக்கு? எந்த எவர்களிடமும் இல்லை. நீ சொல்ற பிராமணன் அல்லாத காந்திஜியிடம் இருக்கு தேசத்தின் நலமே. காந்தியாரிடமிருந்து அது போயிட்டதுங்கிறது தானே பட்டாபி தோல்வி ஏன் தோல்விங்கிறது புலப்படுத்துது. அது காந்தியோட அவரோட கொள்கைக்கு கிடைச்ச தோல்வி இல்லை. அது தனிநபர் விஷயம். இளைஞர்களின் வெற்றி தானே ஒழிய நீ நினைக்கிற மாதிரி பிராமணன் அப்ராமணன் விஷயம் இல்லை. இல்லை, உங்களுக்கு விஷயங்களை தள்ளி பார்க்குற பார்வை இல்லை. சுதந்திரம் கிடைக்கிற வரதான் காந்தியாரை வைத்து பார்ப்பார்கள். அதற்கு பிறகு அவருக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. கிறுக்குத்தனமா பேசாத என்று எரிச்சல் பட்டார் சாமிநாயக்கர். நான் ஒண்ணு கிறுக்குத்தனமா பேசல. நீங்க தான் கிறுக்கங்களா இருக்கீங்க என்று சிரித்துக்கொண்டே பதிலளித்தான் அழகரசன். விவாதம் தடம் விலகுவதை கவனித்த அன்னமையா சூட்டை தணிக்க எப்படி பேச்சை திருப்புவது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது அந்த வழியா போன கஸ்தூரி என்ன கூட்டமா இருக்கு என்று அறிய அங்கே வந்தார். அழகரசனை பார்த்ததும் அவருக்கு புன்னகை வந்தது. அவனை அவர் சூனாமானா ஆசாமி என்று தமாஷாக குறிப்பிடுவார். ஈரோட்டு நாயக்கரின் பேரப்புள்ள என்றும் கேலி செய்வதுண்டு. அழகரசனிடம் ஒரு குணம் இருந்தது. விவாதத்தின் போது அவனை யாராலும் ஆத்திரப்பட வைக்கவே முடியாது. உணர்ச்சி வசப்பட்டு பேச மாட்டான். விவாதங்களை ஒரு விளையாட்டாகவே ஆடி காட்டுவான். கிராமத்தில் மற்றவர்களால் அது முடிவதில்லை. பேச்சு ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துக்குள் அவனுக்கு வசவுதான் கிடைக்கும். பகபகவென்று சிரிப்பான் அழகரசன். இந்த மாதிரி விவாதம் பண்ணுவதற்காகவே ஏதோ ஒரு பள்ளியில் படித்து தேறி வந்திருக்கிற மாதிரியே இருக்கும் அவனுடைய பேச்சு. பேசி பேசியே கெட்டு போயிட்டா நீ என்பார்கள் கிராமத்து பெரியவர்கள் அவனிடம். என்ன ஈரோட்டு மாப்பிள்ளை என்ன சொல்லுதான் என்று கேட்டுக்கொண்டே கஸ்தூரி வந்து அவர்களிடையே உட்கார்ந்தார். காங்கிரஸ் தலைமை கம்ப்ளீட்டா பிராமணங்க கைக்கு போயிட்டதுங்கிறாரு உங்க மாப்பிள்ளை என்றார் சாமிநாயக்கர் கஸ்தூரியிடம் ஒரு ஆவலாதி சொல்லும் குரலில். ஆமா, மாப்பிள்ளை சொல்றதும் சரிதான். அவனோட ஈரோட்டு நாயக்கருக்கும் அப்படி தோண போய் தான் அவரும் காங்கிரஸ்ல இருந்து விலகுனதே என்றார் கஸ்தூரி. வர்ணாசிர தர்மங்கள்லாம் அப்படியே இருக்கணும்னு சொல்லுதாரே காந்தியார் என்று கேட்டான் அழகரசன். ஆமா, இருக்கலாம், இருந்துட்டு போகட்டும். ஆனா அதை பாராட்டக்கூடாதுங்கிறார் அவர். இருந்தால் பாராட்டாமல் எப்படி இருக்கிறது? முதலில் அதுக்கு போய்த்தானே பாராட்டி நடக்க வேண்டியதே வந்தது. அது முந்தைய காலம். இப்ப நம்முடைய தலைவர்கள் அதை பாராட்டுறது இல்ல. அவர்கள் நடத்துற மாநாடுகளில் எல்லாம் எல்லாரும் சமமாத்தான் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. நானே பார்த்திருக்கேன். மகாநாட்டுல ஒரு நா அப்படி நடந்துட்டா எல்லாம் ஆயிருச்சா? அது ஒரு நா கூத்து. வாழ்க்கைக்கு வர வேணாமா? வாழ்க்கைக்கு வராம என்ன? காந்தியன் ஆசிரமத்திலும் அதான் நடக்குது. காந்திஜி ஆசிரமத்துல நடந்தது ஏன் பரத்வாஜர் ஆசிரமத்துல நடக்கல? கஸ்தூரி சிரித்தார். சிரித்து மழுப்ப முடியாது என்றான் அழகரசன். மகரிஷின்னு எல்லாராலும் மதிக்கப்படுற வாவேசு ஐயராலேயே செய்ய முடியாத காரியத்தை நாளைக்கு இவங்க நடத்தி காட்டுவாங்கன்றது என்ன நிச்சயிப்பு என்று கேட்டான். அழகரசன் அன்று கேட்ட அந்த கேள்வி வெகுநாளாய் அன்னமையாவின் மனதில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. அதன் பிறகு அவனுடைய கணக்கு வாத்தியார் ருத்ரப்பா சொன்ன ஒரு காட்சி அவன் நினைவுக்கு வந்தது. இந்த பரத்வாஜ ஆசிரமம் நீங்க குறிப்பிடுறது என்ன அப்படின்னு சொன்னா சேரன்மாதேவி அப்படின்ற ஊர்ல வாவேசு ஐயர் நடத்திட்டு வந்த ஒரு ஆசிரமம். இங்க பிராமண குழந்தைகளும் மற்ற ஜாதி குழந்தைகளும் ஒரே பந்தியில உட்காந்து சாப்பிட அவர் அனுமதிக்கல வாவேசு. அவர் தான் மகரிஷி அப்படின்னு குறிப்பிடப்படுறாரு. இந்த ஆசிரமம் நடத்த காங்கிரஸ் கட்சி நிதி உதவி செஞ்சது. தமிழ்நாட்டில் இருந்த காங்கிரஸ் தலைவர்களாக இருந்த ஏகப்பட்ட பிராமண அல்லாத தலைவர்கள்லாம் வந்து பெரும் நிதி திரட்டி அதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போது கட்சி மாநில தலைவராக இருந்த ஈரோடு ராமசாமி இதை பலமாக ஆட்சேபித்தார்.
தொடர்ந்து ஆட்சேபித்தும் நிதி உதவியை அவரால் நிறுத்த முடியல. அதனால இவர் ஆக்சுவலி இவர நிப்பாட்டி வச்சிருப்பாரு. பட் வாவேசு ஐயர் வேற ரூட்ல போய் அத வாங்கிட்டு போயிருவாரு. அதனால காங்கிரஸ் கட்சியிலிருந்தே பெரியார் கோபமா விலகுனாரு. இத பத்தி தான் இந்த காந்திஜி ஆசிரமத்துல நடந்தது. ஏன் பரத்வாஜ் ஆசிரமத்துல நடக்கலன்ற கேட்கிறதனுடைய பின்னணி. ஸோ அதை கேட்ட அன்னமய்யாவின் மனசுல எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. அதன் பிறகு அவருடைய கணக்கு வாத்தியார் ருத்ரபா சொன்ன ஒரு காட்சி அவனுக்கு நினைவுக்கு வந்தது. வக்கீல் வைத்தியநாத ஐயர் தன் தோளில் ஒரு ஹரிஜன குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் நுழைகிறார். அவருடைய மற்றொரு கை ஒரு ஹரிஜன கிழவியை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அவருக்கு பின்னால் ஒரு ஹரிஜனங்களின் கூட்டம். அவர் கைகளில் தேங்காய், பழம் முதலிய மங்கள பொருட்கள் நிறைந்த தட்டுகள். அவர்களை கோயிலுக்குள் நுழைய விடாமல் தடுக்க வைதிகர்களின் தலைமையில் கம்பும் கையுமாக ஆலய பணியாளர்களும் குண்டர்களும். இந்த அத்தியாயம் முடிவடையுது. 32 வாசனங்க மீரா. அடுத்த பக்கத்துல ஒரே ஒரு லைன் இருக்கு காளி. வைத்தியநாத ஐயரை அந்த வைதீக பெருமக்கள் இனத்துரோகி என்றும் நாத்திகன் என்றும் தூற்றினார்கள். எனக்கு புத்தகத்துல அது இல்ல. உங்ககிட்ட இருக்குதா? ஓகே, சரி. ஓகே, இப்ப அத்தியாயம் 32. அழகரசன் இன்னும் ஊர் திரும்பி இருக்கவில்லை என்று விசாரித்து அறிந்து கொண்டான் அன்னமையா. இனி என்ன செய்ய போவது என்று யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் கடவுள் போல சுப்பையா தட்டுப்பட்டான். அவன் மதுரை கல்லூரி மாணவன். இவனை விட ஒரு வகுப்பு முந்தியதால் காலேஜுக்கு போய் விட்டான். படிப்பில் படுசுட்டி, அரசியல் விஷய அக்கறைகளிலும் படித்தான். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவன். சுப்பையாவை பார்த்ததும் அன்னமையாவுக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. நல்ல சமயத்துக்கு வந்தான் என்று நினைத்து கொண்டு, வா வீட்டுக்கு போவோம் என்று அழைத்தான். வீட்டுக்கு என்னத்துக்கு? காத்தாட நடுச்சுவரில் உட்கார்ந்து பேசுவோம் வா என்றான். குளத்துக்கு மத்தியில் அரைகுறையாக கட்டி முடிக்கப்படாமல் நிற்கும் நடுச்சுவரில் உட்கார்ந்து பேசி பொழுது கழிப்பதில் ஒரு ஆனந்தம் இருந்தது அவர்களுக்கு. அன்னமையாவுக்கு இப்போது அந்த ஆனந்தம் வேண்டாம். அதைவிட பெரிசான, அதையும் விட முக்கியமான பேரானந்தம் ஒன்றை நோக்கி சுப்பையாவை அழைத்து போக வேண்டும். ஒரு முக்கிய சமாச்சாரம் இருக்கு, வீட்டுக்கு வா சொல்லுதேன் என்று கூட்டிக் கொண்டு போனான். என்னவா இருக்கும் முக்கிய சமாச்சாரம்? பொம்பளைங்க சமாச்சாரம் ஏதாவது இருக்குமா? ஏதாவது ஒரு காதல் கடிதம் வந்திருக்குமோ பயலுக்கு என்றெல்லாம் யோசித்து கொண்டே போன சுப்பையாவுக்கு நினைத்தது போலவே இவன் ரகசியமாக ஒரு காகிதத்தை கொண்டு வந்து தர்றானே என்று பிரித்து பார்த்தால், தந்தி கம்பியை அறுக்கிறது, தண்டவாளத்தை பெயர்க்கிறது, இப்படி. எரிச்சலோடு அன்னமையாவின் முகத்தை பார்த்தான். என்ன புத்தி கெட்டத்தனம் இதெல்லாம்! தண்டவாளத்தை பெயர்த்து ரயில் கவிழ்ந்தால் விழுந்து சாகிறது நம்ம நாட்டு ஆட்கள் தானே, வெள்ளைக்காரன் இல்லையே. அதோட முதல்ல இது காங்கிரஸ் கட்சியின் திட்டம் இல்ல, தெரிஞ்சுக்கோ. காந்தி உட்பட நாம எந்த தலைவரும் இப்படி சொல்லவே மாட்டாங்க. முதல்ல இதை கிழிச்சு தூர போடு என்றான். அன்னமையாவின் ஆனந்த கனவு ஒரு நொடியில் தகர்ந்தது. மேலும் மேலும் சுப்பையா சொன்னதை கேட்க கேட்க தலை சுற்றியது. தேசத்தில் அன்றாடம் நடந்து கொண்டு வருகிற செய்திகள் மக்களை வந்து அடைய வெகு நாட்கள் பிடித்தது. கோவல்ல கிராமம் போன்ற குக்கிராமங்களை வந்து அடைய மேலும் பல நாட்கள் ஆவதில் ஆச்சரியமில்லை. கடுமையான செய்தி தணிக்கை இருந்தால் வதந்திகளுக்கு கொண்டாட்டமாகவே இருந்தது. எது செய்தி எது வதந்தி என்று பிரித்து பார்ப்பது இப்படி சமயங்களில் ரொம்ப கஷ்டம். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்த தலைவர் சுபாஷ் சந்திர போஸ் பெண் வேடமிட்டு பாதுகாப்பிலிருந்து தப்பினார் என்கிற செய்தி பத்திரிகைகளில் வந்தது. அதை படித்ததும் மக்களிடம் ஒரே பரபரப்பு, சந்தோஷம். போலீஸ் பாதுகாப்பிலிருந்து மாறுவேடம் போட்டுக்கொண்டு தப்பிய சுபாஷ் ஜியாவுதீன் என்கிற பெயரில் போலி பாஸ்போர்ட்டுடன் ஆப்கானிஸ்தான் வழியாக ஜெர்மனிக்கு புறப்பட்டு போனார். போகும் வழியில் அவர் தன்னுடைய பெயரை சினார் ஆலண்டோ மசாட்டோ என்று மாற்றி வைத்துக் கொண்டார். அவரிடம் இத்தாலிய பாஸ்போர்ட் இருந்தது. சுபாஷ் போஸ் பெர்லினில் ஒரு வருஷ காலம் காத்திருந்தார். அவர் எதிர்பார்த்து வந்த உதவி ஹிட்லரிடமிருந்து கிடைக்கவில்லை. நாஜி சைன்யம் சிறைப்பிடித்து வைத்திருந்த இந்திய இராணுவ வீரர்களை
கொண்டு ஒரு தேசிய இராணுவம் அமைக்க விரும்பினார். ஆனால் அது அவர் நினைத்தது போல கைகூடவில்லை. இந்த சமயத்தில் ஜப்பானிய அரசிடமிருந்து சுபாஷ் போஸை தங்களிடம் அனுப்பி வைக்கச் சொல்லி செய்தி வந்தது ஹிட்லருக்கு. எல்லா இடங்களிலும் பயங்கரமாக யுத்தம் நடந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் சுபாஷை பாதுகாப்போடு எப்படி அங்கே அனுப்பி வைப்பது என்பது பிரச்சனையாக இருந்தது. யுத்த மேகங்கள் சூழ்ந்திருந்த வானப்பிராந்தியம் அவ்வளவு பாதுகாப்பானது அல்ல. நீண்ட கடல் வழியாக அனுப்ப வேண்டும். செல்லும் கடல் வழி முழுவதும் பிரிட்டிஷ் அமெரிக்க கடற்படை அபாயம் நிறைந்திருந்தது. அப்போது பெர்லினில் இருந்த ஜப்பானிய தூதர் ஜெனரல் ஒலிமாவும் ஜெர்மன் இராணுவ நிபுணர்களும் சேர்ந்து ஒரு திட்டம் வகுத்தார்கள். அதன்படி இந்து மகா சமுத்திரத்தில் ஒரு இடம் வரை ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பலில் சுபாஷை கொண்டு போவது, பிறகு அங்கிருந்து ஜப்பான் நீர்மூழ்கி கப்பல் வந்து அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பதுதான் அந்த ஏற்பாடு. சுபாஷ் போஸ் 2 இந்தியர்களின் துணையுடன் ஜெர்மன் சப்மெரீனில் கிளம்பினார். இங்கிலீஷ் கால்வாய்க்குள் புகுந்து பிஸ்கே வளைகுடாவை தாண்டி அட்லாண்டிக் கடலுக்குள் வந்து தென்னாப்பிரிக்காவின் தென் முனையை தொடாமலேயே மடகாஸ்கர் தீவுக்கு அருகில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்து நின்றது அந்த சப்மெரீன். அங்கே அவருக்காக காத்திருந்த ஜப்பானிய சப்மெரீனில் ஏறிக்கொண்டு சுமத்ரா வந்து சேர்ந்தார் போஸ். இது நடந்தது 1943 மே மாசம் 1 தேதி. மே மாதம் 16ஆம் தேதி அவர் டோக்கியோ போய் சேர்ந்தார். அங்கே அவர் ஜப்பானிய இராணுவ ஜெனரல் போகோவை சந்தித்தார். சுபாஷ் போலீஸ் காவலில் இருந்து மாறுவேடத்தில் தப்பினார் என்கிற செய்தி மட்டும்தான் கோபலபுரத்து மக்களுக்கு தெரியும். மற்றபடி நடந்த சங்கதிகள் அவர்களுக்கு தெரியாது. அதேபோல் ஒரு நாள் தினப்பத்திரிகையில் முதல் பக்கத்தில் 7 பத்தி தலைப்பில் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் ட்ரிப்பல்ஸ் என்ற பெயருடைய பிரம்மாண்டமான பிரிட்டிஷ் போர்க்கப்பல்கள் ஜப்பானியர்களால் மூழ்கடிக்கப்பட்டன என்கிற செய்தியை அந்த கிராமத்து மக்கள் பரபரப்போடு வாசித்தார்கள். உலகத்திலேயே பலம் வாய்ந்த கடற்படையை கொண்டது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். அந்த கடற்படைக்கு கிரீடமாக விளங்கின இந்த போர்க்கப்பல்கள், இந்த கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டதை தொடர்ந்து வந்த செய்திகள் நம்ப முடியாத சந்தோஷத்தை கொடுத்தது அந்த மக்களுக்கு. 1942 பிப்ரவரி 5ஆம் தேதி சிங்கப்பூரை பிடித்தது ஜப்பான். சிங்கப்பூர் என்கிற பெயரை மாற்றி அதற்கு ஷேனன் என்ற பெயர் வைத்தது. அங்கே இருந்த பிரிட்டிஷ் இராணுவம் பூராவும் ஜப்பானிடம் சரணடைந்தது. சரணடைந்த அந்த பிரம்மாண்டமான படையில் இருந்த இந்தியர்கள் மட்டும் 40,000 பேர். பிரிட்டிஷ் தளபதி ஆர்சரிபால்ட் பெர்சிவல் என்ற இந்திய சிப்பாய்களை ஜப்பானிய மேஜர் ஃபியூஜிவாராவிடம் கைதிகளாக ஒப்படைத்தார். மேஜர் ஃபியூஜிவாரா அந்த இந்திய படை வீரர்களை பிரியத்தோடு என் அன்புக்குரிய இந்திய வீரர்களே என்று சொல்லி ஏற்றுக்கொண்டாராம். இதை பற்றி அந்த மேஜர் பத்திரிகைகளிடம் குறிப்பிடும்போது ஜப்பான் இந்தியர்களை விரோதிகளாக கருதவில்லை. பிரிட்டிஷ் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற அவர்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்துக்கும் எல்லாவித உதவிகளையும் செய்ய ஜப்பான் தயாராக இருப்பதாக அவர் சொன்னதோடு இந்தியாவிலிருந்து அவர்களை துரத்த நேரம் வந்துவிட்டது என்று சொன்னாராம். சிங்கப்பூர் வீழ்ந்ததைத் தொடர்ந்து மார்ச்சில் ரங்கூனும் வீழ்ந்தது. அதே மாதத்தில் கிழக்கிந்திய தீவுகளும் ஓடல் கால்வாயும் ஜப்பானியர் வசமாகிவிட்டது. 42 ஜூன் 15ஆம் தேதி பேங்காக்கில் கிழக்காசிய தென்கிழக்கு ஆசிய இந்தியர்களின் மாநாடு தலைவர் ராஷ் பிஹாரி போஸ் தலைமையில் நடந்தது. இந்த மாநாட்டில் ஜப்பானிடம் சரணடைந்த இந்திய இராணுவத்தின் பிரதிநிதியாக 50 பேர் வந்து கலந்து கொண்டார்கள். இந்த மாநாடு இந்திய விடுதலைக்கு ஒரு இராணுவம் அமைக்கவும் அதை வழிநடத்தி செல்ல ராஷ் பிஹாரி போஸ் தலைமையை ஏற்றுக்கொள்ளவும் தீர்மானித்தது. ஜப்பான் பர்மாவை கைப்பற்றியதை தொடர்ந்து வங்காளத்தை சேர்ந்த ஹீகுமாவும், அதைத் தொடர்ந்து அந்தமான் நிக்கோபர் தீவுகளும் ஜப்பான் வசமாகியது. அந்தமானை ஜப்பான் பிடிக்கும்போது ஒரு குண்டு கூட சுடவில்லையாம். அவ்வளவு சுலபமாக பிடித்ததாக பேசிக்கொண்டார்கள்.
இந்தியர்களின் தலைவரான ராஷ்பிஹாரி போஸ் இந்திய ராணுவ வீரர்களை இந்திய தேசிய ராணுவமாக சீர்திருத்தி அமைத்தார். கிழக்கு தெற்கு ஆசிய இந்தியர்களின் ஆதரவை திரட்டினார். முழுமூச்சோடு அவர் இப்படி அரும்பாடுபட்டு கொண்டிருக்கையில் அவருடைய நீரிழிவு நோய் அதிகப்பட்டதோடு சயரோக நோயும் சேர்ந்து கொண்டது. இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படாத காலம் அது. ராஷ்பிகாரி படுக்கையில் விழுந்தார். ஐயோ, இந்த சமயத்தில் எனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று வருந்தினார். தனக்கு பதில் ஒரு நல்ல தலைமையை அவர் மனசு தேடியது. அப்போதுதான் அவருக்கு தப்பி வந்த தலைவர் சுபாஷ் போஸின் ஞாபகம் வந்தது. ஜூலை 2ஆம் தேதி சுபாஷ் சிங்கப்பூருக்கு வந்தார். ராஷ்பிகாரி தான் அவரை சிங்கப்பூருக்கு அழைத்து வந்தது. இந்திய லீக் சுபாஷுக்கு ஒரு வரவேற்பு அளித்தது. பெரிய கூட்டம், ஏராளமான இந்தியர்கள் கலந்து கொண்டார்கள். நான் உங்களுக்கு ஒரு அருமையான பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூட்டத்தினரை பார்த்து பேசும்போது ராஷ்பிகாரி சொன்னார். அந்த பரிசு இதோ இவர்தான் என்று சொல்லி சுபாஷ் போஸை காண்பித்தார். மக்களுடைய இராணுவ வீரர்களுடைய மகிழ்ச்சி கரமுழக்கமும் குரல் முழக்கமும் சூழலை அதிரடித்தது. அந்த கூட்டத்தில் சுபாஷ் போஸ் அன்று பேசிய பேச்சு இந்திய விடுதலை போராட்ட சரித்திரத்தில் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று என்று சொல்கிறார்கள். ஜூலை 5ஆம் நாள் பேச்சு என்று அவருடைய பேச்சில் இராணுவ உதவி இல்லாமல் இந்தியா விடுதலை பெற முடியாது என்று பல ஆண்டு காலமாகவே நான் நினைத்து வந்திருக்கிறேன். ஒரு இராணுவம் தன்னிடம் இருந்ததினால்தான் ஜார்ஜ் வாஷிங்டன் போரிட்டு வெற்றி பெற்றார். தன்னிடம் ஒரு இராணுவம் இருந்ததினால்தான் கரிபால்டியால் இத்தாலியை விடுவிக்க முடிந்தது என்று குறிப்பிட்டார். இந்திய இராணுவ வீரர்களை பார்த்து அவர் பெருமிதத்தோடு இந்தியாவின் முதல் விடுதலை இராணுவத்தில் சேரவும் அதில் பணிபுரியவும் உங்களுக்கும் வாய்ப்பும் பெருமையும் கிடைத்திருக்கிறது. இதை பயன்படுத்தி உழைத்து நம் இந்திய நாட்டின் விடுதலைக்கு முட்டுக்கட்டையாக உள்ள அனைத்தையும் தகர்த்து முன்னேறுங்கள் என்று அறைகூவல் விடுத்தார். அதுவரை அவர் அணிந்து கொண்டிருந்த சிவிலியன் உடையை துறந்து இராணுவ உடை அணிந்திருந்தார். மானிட கம்பீரம் நிறைந்த அவர் உடம்புக்கு அந்த இராணுவ உடை எடுப்பாகவும் பொருத்தமாகவும் இருந்ததோடு அவரிடம் வீரலட்சுமி துதி கொண்டு விளங்கினாள். ஜூலை 9ஆம் தேதி சிங்கப்பூரில் மக்கள் கூட்டத்தில் பேசும்போது, ரோம் வீழ்ந்து விட்டது. கிழக்காசிய இந்தியர்களே ஒன்றுபடுங்கள், கிளர்ந்தெழுங்கள், முழு மூச்சுடன் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து கிளம்புங்கள். நாம் வெளியில் பிரிட்டிஷ் இராணுவத்தை ஒடுக்குவோம். அதே சமயம் இந்தியாவில் இராணுவம் அவர்களுக்கு எதிராக கிளர்ந்து விழும் என்றார் உறுதிப்பட. நன்றி மீரா. 33வது அத்தியாயம். சுபாஷ் போஸ் சுதந்திர இந்தியாவின் அரசியல் சட்டம் ஒன்றை தயாரித்தார். 1943 அக்டோபர் 21 அவர் முதல் சுதந்திர இந்திய அரசு அமைக்கப்படுவதாக ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் நிறைந்த கூட்டத்தில் அறிவித்தார். அப்போது மகிழ்ச்சி ஆரவாரம் பொங்கியது. சுதந்திர இந்திய அரசின் தலைமையகம் தற்காலிகமாக சிங்கப்பூரில் இருந்தது. இந்த சுதந்திர சர்க்காரை அங்கீகரித்து இந்த அரசை தன் சொந்த மண்ணில் செயல்பட வேண்டும் என்பதற்காக அந்தமான் நிக்கோபர் தீவுகளை தம் வசம் ஒப்படைக்கும்படி ஜப்பான் அரசை கேட்டுக்கொண்டார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 43 டிசம்பர் 27ஆம் தேதி சுதந்திர இந்தியாவின் முதல் ஜனாதிபதி நேதாஜி சுபாஷ் முதல் சுதந்திர மண்ணான அந்தமானில் வந்து இறங்கினார். நேதாஜி அங்கே தேசிய கொடியாக தாயின் மணிக்கொடியை ஏற்றி வணங்கினார். எத்தனையோ ஆண்டு காலம் அந்தமான் ஜெயிலில் துன்பப்பட்டு வாடிய எல்லா கைதிகளுமே விடுவிக்கப்பட்டு சுதந்திரமானார்கள். அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் வீசிய அந்த சுதந்திர காற்றை சில நாட்கள் தான் அங்கிருந்தவர்கள் சுவாசிக்க முடிந்தது. லெப்டினன்ட் கர்னல் லோகநாதனிடம் அந்த தீவுகளின் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நேதாஜி பர்மிய போர் முனையை கவனிக்க செல்ல வேண்டியதாகிவிட்டது. இந்திய தேசிய இராணுவம் என்று சொல்லப்பட்ட INA அப்போது துப்பாக்கிகளை உபயோகிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரவில்லை. பின்னால் வந்தது. அரக்கான் போர் முனையில் ஜப்பானியர் பின்வாங்கி ஓடியதும் INA தன் காலில் நின்றது. வரட்டும், பிரிட்டிஷ் படை வரட்டும், இங்கே இருப்பது அடிமை இராணுவம் அல்ல, சுதந்திர இந்திய இராணுவம் என்பதை உலகுக்கு காட்டும் என்று நேதாஜி சொன்னார். எதிர்த்தரப்பில் மறுபக்கம் மவுண்ட் பேட்டன் தலைமையில் பிரிட்டிஷின் தென்கிழக்காசிய கமாண்ட்
படையினர் முன்னேற்பாடுகளுடன் தயாராக இருந்தனர். இம்பால், கொஹிமா பகுதிகளில் இவர்களை உள்ளே வரவிட்டு சுற்றி வளைத்துக் கொண்டார் மவுண்ட்பேட்டன். ஏராளமான சேதங்களுக்கு பிறகு ஐஎன்ஏ சரணடையும்படி ஆயிற்று. எதிரிகள் கையில் சிக்காமல் நேதாஜி தப்பினார். தான் வெளியிலிருந்து இராணுவத்துடன் தாக்கத் தொடங்கும் அதே வேளையில் இந்தியாவினுள் தன் மக்களும் இந்திய இராணுவ வீரர்களும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்துவார்கள், பொங்கி எழுவார்கள் என்று நேதாஜி எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு கனவாகிவிட்டது. என்றாலும் அவர் எதிர்பார்த்தது வேறு வகையில் நடக்கவே செய்தது. பம்பாயில் சுப்பையாவும் அன்னமையாவும் காரசாரமாக பேசிக் கொண்டார்கள். சுப்பையாவின் பேச்சு ஒவ்வொன்றும் அன்னமையாவுக்கு கோபத்தை வரவழைத்தது. தந்தி கம்பி அறுக்கிறது, தண்டவாளத்தை பேர்க்கிறது என்பது வேண்டாம் என்று சொல்லி அத்தோடு சுப்பையா நிறுத்தி கொண்டிருந்தால் அன்னமையாவுக்கு கோபம் வந்திருக்காது. இந்த யுத்தத்தில் நாம் பிரிட்டிஷாருக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொன்னான். இது என்னடா கூத்து என்று முதலில் அன்னமையா திகைத்தான். சுப்பையா அதற்கான காரணங்களை ஒவ்வொன்றாக விரல்கள் மடக்கி விளக்க ஆரம்பித்தான். இந்த யுத்தம் பாசிசத்துக்கும் ஏகாதிபத்தியத்திற்கும் ஆரம்பித்த யுத்தம் தான். அதனால் தான் நமக்கென்ன என்று இருந்தோம். இப்போது யுத்தத்தின் தன்மையே மாறிவிட்டது. ஏகாதிபத்திய நாடுகளையும் முதலாளித்துவ ஆதிக்க நாடுகளையும் பாசிசம் தாக்கி தன் வசப்படுத்தி கொண்டிருக்கும் போது அடிமை இந்தியாவில் வசிக்கும் நாம் யுத்தத்தின் போக்கில் அக்கறை கொள்ளாமல் இருந்தது சரிதான். இப்போது அந்த பாசிசம் தொழிலாளர் விவசாயிகள் ஆட்சி செய்யும் ஒரே நாடான ரஷ்யாவின் மேல் படையெடுத்து விட்டது. நமக்கென்ன என்று இப்போது நாம் இருக்கக்கூடாது என்றான். ஏகாதிபத்திய யுத்தமாக இருந்தது இப்போது மக்கள் யுத்தமாக மாறிவிட்டது என்று குரல் உயர்த்தி சொன்னான் சுப்பையா. அன்னமையாவுக்கு இது புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் கேட்டான், இது மக்கள் யுத்தம் என்றால் உலகத்தில் உள்ள சகல தரப்பு மக்களுக்கும் பாசிசத்துக்கும் இடையேவா நடக்கிறது இந்த யுத்தம்? இந்த யுத்தத்தின் இறுதியில் நீ சொல்லுகிற மக்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். அந்த வெற்றி நமக்கு கிடைக்குமா, பிரிட்டிஷ்காரனுக்கு கிடைக்குமா என்று கேட்டான். இந்த கேள்வி சுப்பையாவுக்கு சங்கடத்தை தந்தது. எப்படி இந்த அன்னமையாவுக்கு இதை விளக்குவது என்று யோசித்தான். பிரசவமாகும் வேளையில் நிலைமை மோசமாகும் போது பெரிய உயிரை காப்பாத்துறதா சின்ன உயிரை காப்பாத்துறதான்னு வந்தா நீ எந்த உயிரை காப்பாத்த சொல்லுவ? சந்தேகம் இல்லாம பெரிய உசுரத்தான். இதை ஞாபகம் வச்சுக்கோ. சோவியத் நாடு அழிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான். மேலும் மக்களாட்சி உலகத்துல பரவ வழி இல்லாம போயிடும். அந்த ஒளிய அணைஞ்சு போயிடாம காப்பாற்ற வேண்டியது உலகத்தில் உள்ள ஜனநாயகவாதியின் கடமை. நீ வேணாலும் பாரு, இந்த யுத்தத்தின் முடிவில் பல நாடுகள்ல உண்மையான மக்களாட்சி மலரும். இப்போ இருக்கிற பிரிட்டிஷ் வல்லரசு எழுந்திருச்சு கூட நிக்க முடியாம லொடலொட்டையா போயிடும். அப்போ நாம இந்த வெள்ளக்காரனோட சண்டை போடக்கூட வேண்டாம், எந்திரிச்சு நின்னா போதும். ஓட்டம் பிடிக்கிறது தவிர வேற வழி இல்லை. அன்னமையாவுக்கு இது கேட்க நன்றாக இருந்ததே தவிர அவன் மனசில் இதில் ஏதோ ஒரு தவறு இருக்கிற மாதிரியே பட்டு கொண்டிருந்தது. வெள்ளைக்காரன் ஆட்சியை கவிழ்க்க இந்த நேரத்தை விட்டு விட்டால் இது மாதிரியான நேரம் இனி அமையாது என்று தோண்டிக் கொண்டே இருந்தது. நாளைக்கு கிடைக்க போற பலாப்பழத்தை விட இன்றைக்கு கிடைக்க போகும் கிளாப்பழமே போதும் என்று போல்பட்டது அன்னமையாவுக்கு தோன்றியது. அன்னமையாவுக்கு தோன்றியது, இந்த ஹிட்லர் ஏன் தான் ருஷ்யாவின் மேல் படையெடுத்தானோ, பேசாம இந்த பிரிட்டிஷ்காரனையே அடிச்சு நொறுக்கி இங்கிலாந்து நாட்டையே பிடிச்சிருக்கலாமே என்று அதை சுப்பையாவிடம் கேட்டான். பார்க்க போனா ஹிட்லரோட 2வது எதிரி தான் இந்த வெள்ளைக்காரன். அவனோட முதல் எதிரி மக்கள் ஆட்சி செய்யும் சோவியத் நாடுதான். சுப்பையாவோடு பேச பேச அன்னமையாவுக்கு மனசின் குழப்பங்களும் கேள்விகளும் அதிகரித்து கொண்டே வந்தன. சுப்பையாவின் ஒவ்வொரு பதிலும் மேலும் பல கேள்விகளை கேட்க வைத்தது. அவன் பேசும் பேச்சில் இவன் இதுவரை கேள்விப்படாத பல புதிய வார்த்தைகள் இருந்தன. அதை பற்றி கேட்டால் அதுக்கு அவன் பதில் சொல்லும் போது மேலும் புதிய வார்த்தைகள் வந்து விழும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தைகளும் விவரணைகளும் மலை போல இருக்கும் போல்றிருக்கே என்று மலைத்தான். ஒவ்வொரு வார்த்தைக்குமாக அர்த்தம் கேட்கும் போதும் சுப்பையாவால் ஒரு மூச்சு பேச வேண்டியது இருந்தது. சுப்பையாவின் கட்சியில் நியாயம் இருப்பதும் போலும் பட்டது, நியாயம் இல்லை என்றும் பட்டது. எல்லா பொருட்களும் யுத்த முனையை நோக்கி என்று இருந்ததால் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய பொருட்களுக்கெல்லாம் பலத்த தட்டுப்பாடு ஏற்பட்டு இதுவரை கேள்விப்பட்டே இராத பிளாக் மார்க்கெட் என்னும் வார்த்தை மக்களிடையே பிரபலமானது. அரிசி எங்கே எங்கே என்று தேட வேண்டியது இருந்தது. அதுக்கு என்னதான் ஆச்சு என்றே தெரியவில்லை. நாத்தம் பிடிச்ச அரிசியையும் உளுத்த சோளத்தையும் ரேஷன் என்ற பெயரில் தின்னுங்கடா என்று கொண்டு வந்து போட்டது வெள்ளை அரசு. இது கூட கிடைக்காமல் வங்காளத்தில் லட்சக்கணக்காக மக்கள் பட்டினி கிடந்து சாகிறார்கள், செத்துக்கொண்டே இருக்கிறார்கள் என்று தெருக்களிலும் ஆங்காங்கே கிடக்கும் மனித எலும்பு கூடுகளை கழுகுகள் வந்து திங்கும் காட்சிகள் படங்களாக தினப்பத்திரிகைகளில் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தன.
அந்த படங்களை எல்லாம் பார்த்த கோபாலபுரத்து மக்கள் இது என்ன கொடுமையடா என்று கலங்கினார்கள். தாது வருஷத்து பஞ்சம் இதுகிட்ட பிச்சை வாங்கணும் போல் இருக்கே என்று சொல்லி திடுக்கிட்டார்கள். இந்த வெள்ளைக்காரன் நம்ம மக்களை மனுஷங்களா நினைக்கவில்லை, நினைச்சிருந்தா இப்படி மடிய விடுவானுங்களா என்று கவலையோடு பேசிக்கொண்டார்கள். அவன் நம்மள மனுஷங்களா நினைச்சிருந்தா மாப்பிள்ளைமார் கழகத்தப்போ ஒரே பொசல்ட்டுக்குள்ள 300 பேரை அடைச்சி கொண்டாடுவானா என்று கேட்டார் கொத்தனார் சாமிநாயக்கர் கடுப்போடு. மீரா. அத்தியாயம் 34. 1946 என்பது தேசம் ஒருபோதும் இல்லாத கொதிப்பு நிலை அடைந்த வருஷம் என்று சொல்லலாம். இதை பற்றி பிரிட்டிஷார் காமன்ஸ் சபையில் பிரதமர் ஆட்லி இப்படி சொன்னார்: இந்த 1946 இருக்கும் இந்த கொதிநிலையின் அளவு 1920 30 42 இருந்தது போன்றது அல்ல என்று வினயமாக குறிப்பிட்டுவிட்டு, மேலும் சமாதான காலத்தில் மெல்ல மெல்ல எழும் அலைகள் யுத்த காலத்தில் மிகவும் அதிகமாக துரிதப்படுத்தப்படுகின்றன. அதுவும் குறிப்பாக யுத்தம் முடிந்தவுடன் மேலும் வேகமாக வந்து மோதுகின்றன. அந்த அலை ஓரளவு வரை யுத்தம் நடக்கும்போது கட்டுப்படுத்தப்பட்டது. யுத்தம் முடிந்தவுடன் கட்டுகளை தகர்த்து கொண்டு ஓங்கி அடிக்கிறது. இன்று இந்தியாவில், ஏன் ஆசியா கண்டம் முழுவதுமே தேசிய அலைகள் வெகு வேகமாக வந்து மோதிக்கொண்டிருக்கின்றன என்று சொன்னார் பிரிட்டிஷ் பிரதமர் அட்லி. அந்த விவாதத்தில் கலந்து கொண்ட சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் சபை அங்கத்தினர்களுக்கு நிலைமையை பச்சையாக சொன்னார் இப்படி: இந்தியாவில் இருக்கும் இந்திய இராணுவம் பிரிட்டிஷ் அதிகாரிகளின் கட்டுக்கு அடங்காத நிலையில் உள்ளது. இந்த நிலையில் பிரிட்டிஷ் ஆட்சியை இந்தியாவில் நிலைநாட்ட வேண்டுமெனில் ஒரு நிமிஷம் காளி. இந்தியாவில் இருக்கும் இந்திய ராணுவம் பிரிட்டிஷ் அதிகாரிகளின் கட்டுக்கு அடங்காத நிலையில் உள்ளது. இந்த நிலையில் வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன் காளி. ஓகேம்மா. இந்தியாவில் இருக்கும் இந்திய ராணுவம் பிரிட்டிஷ் அதிகாரிகளின் கட்டுக்கு அடங்காத நிலையில் உள்ளது. இந்த நிலையில் பிரிட்டிஷ் ஆட்சியை இந்தியாவில் நிலைநாட்ட வேண்டுமெனில் பிரிட்டிஷ் துருப்புகளை போதிய அளவு இந்தியாவில் நீண்ட காலத்துக்கு வைத்திருக்க வேண்டும். அதற்கு வேண்டிய துருப்புகள் இப்போது நம்மிடம் கிடையாது. சுப்பையா சொன்னது போல் லொட பை ஆகிவிட்டது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம். யுத்தத்தினால் அதற்கு ஏற்பட்ட சேதம், இந்திய சிப்பாய்களை கொண்டு போய் களப்பலி கொடுத்தும் கூட பிரிட்டிஷ் சிப்பாய்களின் சேதம் கணக்கு வழக்கில்லை. மிஞ்சியவர்களில் கை போனவர்கள், கால் போனவர்கள், பார்வை இழந்தவர்கள், இப்படி பிரிட்டனில் ஏற்பட்ட சேதமோ சொல்லி மாளாது. பொதுமக்கள் குண்டு வீச்சினால் செத்து மடிந்தது போக அந்த தீவில் உள்ள தொழிற்சாலைகளை அத்தனையுமே சரமழை போல் பெய்த குண்டு வீச்சினால் தரைமட்டமாக்கி இருந்தான் ஹிட்லர். இந்த நட்டத்தை எல்லாம் எப்படி தேத்துகிறது? தன்னிடம் முன்பு இருந்த காலனி நாடுகளை எல்லாம் தந்திரமாக வசப்படுத்தி பொருளாதார ரீதியில் ரத்தம் இழந்தவனுக்கு ரத்தம் கொடுப்பது போல் சரி கட்ட வேண்டும். ஆனால் ஏகாதிபத்தியங்களின் கீழ் காலனி ஆதிக்கத்தில் ஆண்டாண்டு தோறும் அல்லல்பட்ட மக்கள் இதுக்கு தயாரில்லை. பர்மாவில் ஆங் சான் தலைமையில் மக்கள் தேசிய முன்னணி அமைத்து பர்மாவை மீண்டும் கைப்பற்றுவதற்காக வந்த பிரிட்டிஷ் இராணுவத்தை எதிர்த்து ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். மலேசியாவில் மீண்டும் பிரிட்டிஷ் ஆட்சி ஏற்படுவதை எதிர்த்து மக்கள் கொரில்லாக்கள் பிரிட்டிஷ் படைக்கு எதிராக ஒரு போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். இந்தோனேஷியாவில் டச்சு ஆட்சியை மீண்டும் ஸ்தாபிக்க அனுப்பப்பட்ட டச்சு படைகளை எதிர்த்து மக்கள் ஆயுதம் தாங்கிய பெரும் போராட்டத்தை சுகர்னோ தலைமையில் ஆரம்பித்து விட்டனர். வியட்நாமில் ஜப்பானிய படைகளை விரட்டி அடித்துவிட்ட ஹோசிமின் தலைமையில் மக்கள் குடியரசு பிரகடனம் செய்தார்கள். மக்கள் நலம் காக்காத ஊழல் மிகுந்த சியாங்கே ஷேக் அரசுக்கு எதிராக சீன மக்களின் செஞ்சேனை நாளுக்கு நாள் பலமடைந்து வடக்கே ஏனாமிலிருந்து முன்னேறி வந்து கொண்டிருந்தது. இந்த உலக பரப்பில் 1/6 மட்டுமே சோசியலிஸ்ட் ருஷ்ய குடியரசு
என்று இருந்தது. ஆனால் யுத்தம் முடிவடைந்த இப்போதோ போலந்து, பல்கேரியா, ருமேனியா, ஹங்கேரி, அல்பேனியா, செக்கஸ்லோவேக்கியா, கிழக்கு ஜெர்மனி, ஸ்லாவியா ஆகிய நாடுகளிலும் சோசியலிச குடியரசுகள் அமைக்கப்பட்டு ஏகாதிபத்திய சுரண்டல் மண்டலத்திலிருந்து விடுதலையானது. அதேபோல் ஆசிய கண்டத்தின் கீழ் கோடியில் இருக்கும் கொரிய நாட்டின் வடபகுதியும் சோசியலிஸ்ட் குடியரசானது. உலகத்தின் இந்த சர்வதேச நிலைமைகள் இந்தியாவையும் பாதித்தது. தாங்க முடியாத துன்பங்களினால் மக்கள் பிரிட்டிஷ் ஆட்சியையும் சமஸ்தானங்களில் மன்னர் ஆட்சியையும் எதிர்த்து கிளர்ந்தெழுந்தார்கள். நாடெங்கிலும் தொழிலாளர்களின் பிரம்மாண்டமான போராட்டங்கள் வெடித்தன. வங்காளத்தில் விவசாயிகள் தேபாகா என்ற போராட்டத்தை நடத்தினார்கள். நிலச்சொந்தக்காரனுக்கு விளைச்சலில் 1/3 பங்குதான் தர முடியும் என்று. காஷ்மீர் மன்னனை எதிர்த்து மக்கள் ஷேக் அப்துல்லா தலைமையில் போராட்டம் நடத்திய போது அப்துல்லாவை சந்திக்க சென்ற பண்டித நேருவை அந்த மண்ணின் நிர்வாகம் கைது செய்ததை எதிர்த்து இந்தியா பூராவிலும் மாணவர்களும் தொழிலாளர்களும் கொதித்து எழுந்து வேலை நிறுத்தங்கள் செய்து தெருக்களில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். தெலுங்கானா மக்கள் ஹைதராபாத் நிஜாமை எதிர்த்து ஆயுதம் தாங்கிய போராட்டம் தொடங்கினார்கள். திருவாங்கூரிலும் மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வர மக்கள் கிளர்ந்தெழுந்தார்கள். இந்தவித போராட்டங்களுக்கு முக்கியமாக மாணவர் சங்கங்களும் தொழிற்சங்கங்களும் விவசாய சங்கங்களும் போன்ற பொதுஜன ஸ்தாபனங்களும் முன்னிருந்து தலைமை வகித்து நடத்தின. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மற்றும் தீவிர முற்போக்குவாதிகளுக்கும் இதில் கணிசமான பங்கிருந்தது. தேசத்தை மேலும் சூடு பிடித்து எழச் செய்தது. இந்திய தேசிய இராணுவத்தினர் INA கைது செய்யப்பட்டு அவர்கள் போரில் ராஜ துரோக குற்றப்பத்திரிகை வாசித்து கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்திய பிரிட்டிஷ் அரசின் பழி வாங்கும் செய்கை டில்லி செங்கோட்டையில் இராணுவ கோர்ட்டில் இவர்களை கொண்டு வந்து நிறுத்தியதும் மக்கள் கோபாவேசம் கொண்டு எழுந்தார்கள். காங்கிரஸ் கட்சி எதிர் வழக்காட பண்டித ஜவஹர்லால் நேருவின் தலைமையில் வக்கீல் குழுவை நியமித்து INAவுக்கு ஆதரவாக கோர்ட்டில் ஆஜராகி கொண்டிருந்தார்கள். மக்களுடைய எழுச்சி இந்த மாதிரியாக இருக்கும்போது இராணுவ தளங்களில் இந்திய சிப்பாய்களும் வேலை நிறுத்தங்களிலும் கிளர்ச்சிகளிலும் இறங்கினார்கள். தரைப்படையினர் மட்டும் இல்லாமல் விமானப்படையில் பணிபுரியும் சிப்பாய்களும் தொழிலாளிகளும் வேலை நிறுத்தங்களில் இறங்கினார்கள். பல நகரங்களில் போலீஸ்காரர்களும் இப்படிப்பட்ட போராட்டங்களில் இறங்கினார்கள். இதெல்லாம் இதுவரை இங்கே இல்லாத ஒரு வித்தியாசமான காரியங்கள். இந்த சமயத்தில் டச்சு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து கிளம்பிய இந்தோனேஷிய மக்கள் போராட்டத்தை அடக்கி ஒடுக்குவதற்காக டச்சு படைகளுக்கு ஆதரவாக இந்திய கப்பல் படையை அனுப்ப பிரிட்டிஷ் சர்க்கார் முடிவு செய்தது. விரைந்து அங்கே செல்லுமாறு இந்திய கடற்படைக்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. பத்திரிகைகளில் இந்த செய்தியை பார்த்த மாத்திரத்தில் இந்தோனேஷியா மீது கை வைக்காதே என்று இந்திய மாணவர்களும் பொதுமக்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இதற்கெல்லாம் சிகரம் வைத்தது போல் February 18 பம்பாயிலிருந்து தல்வார் என்ற கப்பல் படை பயிற்சி தளத்தில் வேலை நிறுத்தம் துவங்கியது. மறுநாள் காலையில் அது பம்பாய் நகரத்துக்குள்ளும் நகர் சுற்றுப்புறங்களிலும் இருந்த கப்பல் படை தளங்களுக்கும் துறைமுகத்தில் நின்ற எல்லா கப்பல்களுக்கும் பரவிவிட்டது. கப்பல்களில் பறந்த எல்லா யூனியன் ஜாக் பிரிட்டிஷ் சர்க்காரின் கொடிகளும் இறக்கப்பட்டு காங்கிரஸ், முஸ்லிம் லீக், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கொடிகள் ஏற்றப்பட்டன. பம்பாய் நகரத்துக்குள் இரவும் பகலும் மக்கள் தூங்காமல் இந்த 3 கொடிகளையும் ஏந்தி போராட்டம் தொடங்கிவிட்டார்கள். ஜெய் ஹிந்த், இன்குலாப் ஜிந்தாபாத், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒழிக, இந்துக்களும் முஸ்லிம் மக்களும் ஒன்றுபடுவோம், இந்திய தேசிய இராணுவ வீரர்களை விடுதலை செய், அரசியல் கைதிகள் அனைவரையும் வெளியே விடு, இந்தோனேஷியா மீது கை வைக்காதே. இந்த கோஷங்களின் ஒலியும் துப்பாக்கிகளின் ஓசையும் கேட்டுக்கொண்டே இருந்தது பம்பாயில். நன்றி மீரா. 35வது அத்தியாயம். இந்தியாவுக்கு சுய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து விடுவது என்று பிரிட்டன் தீர்மானித்து விட்டது. இனிமேலும் அது இந்தியாவில் இருந்து கொண்டு ஆட்சி அதிகாரம் செலுத்த முடியாது என்று கண்டு கொண்டது.
ஆட்சி அதிகாரத்தை வேண்டுமென்றால் விட்டு கொடுத்து விடலாம். சீன்றம் பிடித்த காரியம்தான் அது. ஆனால் மூலதனத்தை என்ன செய்ய? பேரா பணத்தை விட்டு கொடுக்க முடியுமா? ₹10 கடன் கொடுத்த கந்து வட்டிக்காரன் அது என்ன ஆட்டம் போடுகிறான். பல கோடிக்கணக்கான ரூபாய்களை கொண்டு வந்து இந்தியாவில் மூலதனமாக போட்டு தொழில் ஆரம்பித்தவனுக்கு அப்படியே சொலையாக தூக்கி கொடுத்து விட்டு போக மனசு வருமா? சொல்லப்போனால் அவன் 6000 மைல் கடந்து கப்பலில் வந்து இங்கே இறங்கியதே ஆட்சி செய்வதற்காக அல்ல, வியாபாரம் பண்ணி துட்டு சம்பாதிக்கத்தான். ஆனால் ஆட்சியும் கிடைத்தது. இப்போ இந்த ஆட்சி யாருக்கு வேண்டும்? பாப்பாத்தி அம்மா மாட்டை ஒப்புக்கோ என்று கொடுத்து விடலாம் தான். மூலதனம் இருக்கே, மூலதனம் மூலதனம் மூலதனம். குழந்தைகள் வீடு கட்டி விளையாடி விட்டு அதை அப்படியே இருக்கட்டும் என்று விட்டு வைத்து விட்டு போவதில்லை. காலால் உழப்பி அழித்து விட்டு தான் போறது வழக்கம். இவ்வளோ பெரிய இந்தியாவை எப்படி விட்டுட்டு போறது? சுய ஆட்சி பெறுவதற்கு முன்னால் ஒரு இடைக்கால அரசு அமைக்க வேண்டும் என்று காங்கிரஸ், முஸ்லிம் லீக் தலைவர்கள் கூடி பேசி மத்தியில் அமைக்கும் அந்த அரசில் ஆளுக்கு பேர்வாதி என்று தீர்மானித்து மந்திரி சபையில் காங்கிரஸ் கட்சிக்கு 40%, 30 முஸ்லிம் லீக்குக்கு 40% என்று ஒப்புக்கொண்டு மீதமுள்ள 20% மற்ற கட்சிகளுக்கு அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு வைஸ்ராய் வேவலிடம் இரு கட்சி தலைவர்களும் சேர்ந்து நேராக கொண்டு போய் கொடுத்தார்கள். இவர்கள் இப்படி ஒன்று சேர்ந்து வருவார்கள் என்று வேவல் பிரபு கனவிலும் நினைத்திருக்கவில்லை. இவர்களின் ஒற்றுமையின்மைதான் அவருக்கு துருப்புச் சீட்டாக இதுவரை இருந்து வந்தது. அவர்கள் கொடுத்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு வைஸ்ராய் வேவல் லண்டனுக்கு பறந்தார். தீர்மானத்தை பார்த்த லண்டன், ஓஹோ கதை இப்படி போகிறதோ என்று நினைத்து அதில் ஒரு மாற்றத்தை செய்தது. வெளித்தோற்றத்தில் அந்த மாற்றம் அல்பமாக தெரியும். ஆனால் தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும் பிரிட்டிஷ்காரரின் ராஜதந்திரம் என்றால் என்ன என்பது. காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீக்குக்கும் சமபங்கு என்பதை முஸ்லிம்களுக்கும் ஜாதி இந்துக்களுக்கும் சமபங்கு என்று மாற்றி அமைத்தது லண்டன். இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் காங்கிரஸ் ஒரு இந்துக்களுடைய ஸ்தாபனம் என்று ஒப்புக்கொள்ள வேண்டியது வரும். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் தன் பங்கில் ஒரு முஸ்லிமை நியமிக்க அனுமதித்தால் முஸ்லிம் லீக் தனது பங்கில் ஒரு பிரதிநிதியை குறைத்துக் கொள்ள வேண்டியது வரும். இப்படி ஒரு தகராறை உண்டு பண்ணி இந்த ஒப்பந்தத்தையே தகர்த்து விட்டது பிரிட்டிஷர்ஸ். இப்படியெல்லாம் அது விளையாண்டு கொண்டிருக்கையில் தான் அந்த 1946 வந்தது. இப்படி ஒரு 46 வரும் என்று அதுக்கு தெரியாது. சுப்பையாவின் புஞ்சையில் அருகு எடுத்து கொண்டிருந்தார்கள். அருகெடுக்கும் கூட்டத்திற்கு கொத்தன் சாமிநாயக்கராக இருந்ததால், அரசியல் பேச்சுக்கும் கொத்தாலி கவுண்டர் இருந்ததால் கதைகளுக்கும் காட்டுப்பாடலுக்கும் குறைவில்லாமல் இருந்தது. அதிகாலை நேரத்தில் ஒரு பாய்ச்சல் அருகு எடுத்து முடித்துவிட்டு காலை கஞ்சி குடிக்க உட்கார போகும் வேளையில் யாரோ ஒரு சன்னியாசியை கூட்டிக் கொண்டு அன்னமையா தூரத்தில் வருவது தெரிந்தது. வாயிலிருந்த பல்குச்சியை எடுத்து துப்பி விட்டு சுப்பையா கேட்டான், யாரோ ஒரு சாமியாரை இழுத்துட்டு வரான். வரட்டும் வரட்டும், ஒரு வயிற்று கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம் என்றார் கொத்தாலி கவுண்டர். அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்ததால் இப்படி தேசாந்திரிகள் வந்து இவர்களிடம் தண்ணீரோ கஞ்சியோ சாப்பிட்டு விட்டு போவது வழக்கம். அன்னமையாவின் கூட வந்தது சன்னியாசியோ பரதேசியோ இல்லை. அந்த ஆள் நடக்க முடியாமல் உட்கார்ந்து எழுந்திருந்து ஆயாசமாக மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தார். தாடியும் அழுக்கும் ஆடையும் அந்த தள்ளாட்டமும் ஒரு பார்வைக்கு வயோதிகனாகவும் சாமியாரை போலவும் தோண வைத்தது. தற்செயலாக அந்த பக்கம் அந்த அன்னமையாவின் கண்ணில் இது பட்டது. கிட்டே போய் பார்த்த பிறகுதான் தெரிந்தது அவன் ஒரு வாலிபன் என்று. கால்களை நீட்டி புளிய மரத்தில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த அவனை நெருங்கி போய் பார்த்தபோது பசியால் வாடி போய்விட்ட அந்த முகத்தில் தெரிந்த கண்களின் தீட்சண்யம் கவனிக்கக்கூடியதாக இருந்தது. அன்னமையாவை பார்த்ததும் அவன் ஒரு சிறு நேச புன்னகை காட்டினான். பேசுவதற்கு இஷ்டப்படாதது போல் இருந்தது அவன் இருப்பு. அந்த ரோடு வழியாக எத்தனையோ வகை தேசாந்திரிகள் வகை வகையான மொழிகளில் புரியாதபடி பேசிக்கொண்டு நடந்து வருவார்கள். அவர்களில் முக்கியமானவர்கள் லாட சன்னியாசிகள். அவர்கள் வேட்டி கட்டி கொண்டிருப்பதே ஒரு தினுசு. பிட்டத்தை மறைத்த வேட்டி, அதன் 2 சொருகு நுனிகளும் குறுக்க மறுக்க மார்பின் மேலேறி பிடரியில் வந்து முடிச்சாகி இருக்கும். வேட்டியும் மேல் வேட்டியுமாக அவர்கள் அதை அப்படி உடுத்தி இருப்பதை பார்க்கும் கோபாலபுரத்து குழந்தைகள் அதே போல் தங்கள் தகப்பனார்களின் மேல் துண்டுகளை எடுத்து உடுத்தி கொண்டு லாட சன்னியாசி விளையாட்டு விளையாடியது அன்னமையாவுக்கு ஞாபகம் வந்தது. தன்னை பார்த்து ஒரு நேச புன்னகை காட்டிய அந்த வாலிப மனிதரிடம் போய் கிட்டே நின்று பார்த்து கொண்டே இருந்தான் அன்னமையா வாய் திறக்காமல். கொஞ்சம் அலுப்பு தீர்ந்தவுடன், தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா என்று அவன் தமிழில் பேசியது இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக இருந்தது. இந்தா பக்கத்துல அருகெடுத்துக்கிட்டு இருக்கவங்க கிட்ட நீச்சு தண்ணி இருக்கும், வாங்கிட்டு வரட்டுமா
நீச்சு தண்ணி என்று தனக்குள் அந்த வாலிபன் சொல்லி பார்த்து கொள்வது தெரிந்தது. கொஞ்சம் கையமர்த்தி விட்டு நாமே அங்கே போய்விடலாமே என்பது போல அங்கே அவர்களை பார்த்தான். எழுந்திருப்பதற்கு ஒத்தாசையாக நீட்டிய கையை நன்றியுடன் மறுத்துவிட்டு அவனே சிரமப்பட்டு எழுந்து நின்றான். எங்கிருந்து வரீங்க? கேள்விக்கு பதில் அலுப்புடன் கூடிய ஒரு இதழ் விரியாத சிரிப்பே பதிலாக வந்தது. சொல்லுகிறேன் என்றும், இப்பவே அது தேவைதானா என்றும், இப்ப அதெல்லாம் எதுக்கு, கொஞ்சம் பொறு என்பது போலெல்லாம் இருந்தது அந்த சிரிப்பு. அன்னமையா தனது தோளை பிடித்து கொண்டு நடந்து வரும்படியாக கேட்டபோதும் அந்த ஆள் அதே சிரிப்போடு மறுத்துவிட்டு அவனோடு மெதுவாக நடந்து வந்தான். ஒரு வேப்ப மரத்தின் அடியில் ஏகப்பட்ட மண் கலையங்கள் இருந்தன. அந்த கருப்பு கலையங்கள் அந்த கரிசல் மண் தரையில் பாதி புதைக்கப்பட்டிருந்தன. தேங்காய் பருமனுள்ள கற்களால் அந்த கலையங்களின் வாய் மூடப்பட்டிருந்தது. காகங்கள் வந்து கஞ்சி கலையங்களை உருட்டி விடாமலும் அழகை நுழைத்து அசிங்கப்படுத்தி விடாமலும் இருக்க இந்த ஏற்பாடு என்று அந்த மனிதன் பிறகு கேட்டு தெரிந்து கொண்டான். அன்னமையா ஒரு கலையத்தின் மேல் வைக்கப்பட்ட கல்லை அகற்றினான். ஒரு சிரட்டையில் காணத்துவையிலும் ஊறுகாயும் இருந்தது. அந்த சிரட்டையே அந்த கலையத்தின் வாய்மூடியாகவும் அமைந்திருந்தது. இன்னொரு கலையத்தின் மேல் இருந்த கல்லை எடுத்து பார்த்தபோது அதே போல் இருந்த சிரட்டையில் மோர் மிளகாய் மட்டுமே இருந்தது. அதை இந்த சிரட்டையில் தட்டினான். சிரட்டையை துடைத்து சுத்தப்படுத்தினான். அந்த கலையத்தை பதனமாக எடுத்து தனது வலது பாதத்தின் மேல் வைத்து சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து அவனிடம் நீட்டினான். கையில் வாங்கியதும் சப்பி குடிப்பதா அண்ணாந்து குடிப்பதா என்கிற தயக்கம் வந்தபோது கண்கள் சொருகின. மிடரு தொண்டை வழியாக இறங்குவதன் சொகத்தை முகம் சொல்லியது. உட்காருங்க, உட்கார்ந்து குடிங்க என்று உபசரித்தான். உட்கார்ந்த பிறகு இரண்டாவது சிரட்டைக்கு கலையத்தை பாதத்தின் பேரிலேயே வைத்து சுற்றி ஆட்டியதும் தெளிவு மறைந்து சோற்றின் மகுழி மேலே வந்ததும் அதை வார்த்து கொடுத்தான். அதை உறிஞ்சி குடித்த போது ஹா என்ற அனுபவிப்பின் குரல் அவனிடமிருந்து வந்தது. கலையத்திலிருந்து சிரட்டை வழியாக மடக்கு மடக்காய் அவனுள் ஜீவ ஊற்று பொங்கி நிறைந்து வந்தது. சிரட்டையை கையெடுத்து விட்டு அப்படியே அந்த வேப்ப மரத்து நிழலிலே சொர்க்கமாக படுத்ததும் அவனை தென்னல் காற்றே தூக்கமாக வந்து அயரச் செய்தது. வந்தவனுக்கு எப்படி ஒரு நிறைவு ஏற்பட்டதோ அதை விட மேலான ஒரு நிறைவு அன்னமையா மாரில் பால் குடித்துக் கொண்டிருக்கும் போதே வயிறு நிறைந்ததும் அப்படியே தூங்கிவிடும் குழந்தையை பார்ப்பது போல அவனை ஒரு பிரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் அன்னமையா. மீரா. இன்னைக்குள்ள லாஸ்ட் சாப்டர் 36. அந்த வரத்துக்காரனின் சிறு தூக்கம் முடியும் வரை அன்னமையா காத்திருந்தான். அந்த பக்கத்தில் தொகுதி தொகுதியாக அருகு எடுத்துக்கொண்டிருந்தார்கள். கரிசல் காட்டு சம்சாரிகளுக்கு அருகு ஒரு அரக்கன். வெட்ட வெட்ட தலை முளைப்பது போல அவர்களோடு அது விளையாட்டு காட்டி கொண்டிருந்தது. கள்ளிக்கு ஒரு வெள்ளை பூச்சியை கண்டுபிடித்த வெள்ளைக்காரன் அருகை அழிக்க ஒரு மருந்தை கண்டுபிடிக்கலையே என்கிற கோபம் சம்சாரிகளுக்கு. அருகு எடுக்கிறதுலேயே நம்ம வாழ்நாள் முக்கால்வாசி போயிரும் போல. சடைத்து புளித்து போவார் அன்னமையாவின் பாட்டனார். அன்னமையாவின் புஞ்சைக்கு பக்கத்துலதான் சுப்பையாவின் புஞ்சையும். அங்கே போனால் சுப்பையாவும் இருப்பான். இவர் எழுந்திருச்சதும் அங்கே கூட்டிக் கொண்டு போவோம் என்று நினைத்த போது அந்த ஆளிடம் ஒரு அழுக்கம் தெரிந்தது. சரி, முழிப்பு வந்தாச்சு என்று நினைத்து பார்த்தபோது அந்த ஆளிடமிருந்து நன்றி கலந்த ஒரு புன்னகை வெளிப்பட்டது. எழுந்திருக்க மனசில்லாமல் படுத்துக்கொண்டே பேசினான் அந்த ஆள். உங்க ஊர் பெயர் என்ன என்று கேட்டான். தெரிந்து கொண்ட போது அந்த பெயர் அவனுக்கு வினோதமாக தெரிந்திருக்க வேண்டும் போலப்பட்டது. எங்கே இருந்து வர்றீங்க? எங்க போகணும்? ரொம்ப தொலைவுல இருந்து வரேன். என் கதை பெருசு என்றான். தம்பி, உன் பேர் என்ன? அன்னமையா. வந்தவன் அந்த பேரை மனசுக்குள் திருப்பி திருப்பி சொல்லி பார்த்து கொண்டான். எவ்வளவு பொருத்தம் என்று நினைத்து கொண்டான் போலிருக்கிறது. எனக்கு இன்று நீயிடும் அன்னம்தான். பதிலுக்கு பெயர் என்ன என்று கேட்க வேண்டும் போல் தோன்றியதால் அன்னமையா கேட்டான். கொஞ்சம் தயங்கிய பின், என்னோட சொந்த பெயர் பரமேஸ்வரன். அதை இப்போதைக்கு மறந்துரு. இப்போ பெயர் மணி. மணினே கூப்பிடு. நான் எங்க இருந்து வர்றேங்கிறதெல்லாம் சாவகாசமா சொல்றேன் என்று சொல்லிவிட்டு, இப்ப நம்ம எங்க போகணும் சொல்லு என்று கேட்டான். அந்தோ அங்க என்று கை காட்டினான்.
அங்க என்னோட ஃப்ரெண்டு சுப்பையான்னு பேரு, காலேஜ்ல படிக்கான், லீவுக்கு வந்திருக்கான். அவங்க பிஞ்சையிலையும் அருகெடுக்கிறாங்க, அங்க போவோமா? ஓ, போவோமே. அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் மந்தகாசத்துடன் வரவேற்றார்கள். புதாலை அவர்கள் தங்களோடு உண்ணும்படி உபசரித்தார்கள். மணி அவர்களோடு வட்டத்தில் சேர்ந்து உட்கார்ந்தார். கையை கழுவிக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. ஆனால் அவர்களில் யாருமே சாப்பிடுவதற்கு முன்னால் கையை கழுவிக்கொள்வதாக தெரியவில்லை. அவர்களுக்கானது நமக்கு என்று அவர் கையை நீட்டினார். ஒரு கால் உருண்டை கம்மஞ்சோற்றை அவருடைய இடது கையில் வைத்தார்கள். இடது கையிலா என்று தயங்கினார். ஆம், இடது கையில்தான் என்று தெரிந்தது. அன்னமையாவும் சுப்பையாவும் அப்படிதான் பெற்றுக்கொண்டார்கள். அவர்களை பார்த்து அவரும் இடது கை சோற்றில் ஒரு சிறு பள்ளம் செய்து கொண்டார். அந்த பள்ளத்தில் துவையலை வைத்தார்கள். சிறிது சோற்றை எடுத்து துவையலில் பட்டதோ படலையோ என்று தொட்டு கழுக்கென்று முழுங்கினார்கள். யாரோடும் யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. முழுங்குவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அவர்கள் உண்ணும் வேகம், ஆர்வம், அனுபவிப்பு இதெல்லாம் பார்த்தபோது இந்த உணவு எவ்வளவு ருசியாக இருக்குமோ என்று பட்டது மணிக்கு. முதலில் கொஞ்சம் வெறும் சோற்றை எடுத்து ருசி பார்த்தார். அந்த சோற்றின் நெடி அவரை என்னவோ செய்தது. துவையலோடு சேர்த்து சாப்பிட்டால் கொஞ்சம் பரவாயில்லை என்பது போல பட்டது. அந்த கடுமையான பசியிலும் அவரால் அரை உருண்டைக்கு மேல் சாப்பிட முடியவில்லை. அன்னமையாவும் சுப்பையாவும் ஆளுக்கு ஒரு உருண்டைதான் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்து அவர்கள் மண்ணினால் கைகளை சுத்தப்படுத்தியதை பார்த்து அவரும் அதே போல் மண்ணை எடுத்து கைகளில் தேய்த்து சுத்தப்படுத்தி கொண்டார். மற்றவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். கொத்தாளி கவுண்டருக்கு முன்னால் சிரட்டை நிறைய சம்பா மிளகாய் மோர் வத்தல் இருந்தது. எண்ணெயில் பொரிக்கப்பட்டதால் மினுமினுப்பாகவும் முறுமுறுப்பாகவும் இருந்தது. ஒரு வத்தலை எடுத்து அவர் சாப்பிடுகிற விதம் ஒரு காரச்சேவு எடுத்து தின்பது போல் இருந்தது. மணிக்கு சிரட்டையில் நீத்து பாகம் ஊற்றி கொடுத்து சாப்பிட சொன்ன போது துவையலுக்கு பதில் அந்த வத்தலில் ஒன்று தரக்கூடாதா என்று ஏங்கினார். அது எவ்வளவு ருசியாக இருக்குமோ என்று ஆசைப்பட்டார். வெட்கத்தை விட்டு அதுல ஒண்ணு தாருங்களேன் என்று கேட்டுவிட்டார். வியப்பு கலந்த சிரிப்போடு அவரை பார்த்தார்கள். கொத்தாளிதான் சொன்னார், வேண்டாம் ராஜா, இப்படிதான் ஒரு தேசாந்திரி வந்து கேட்டான், யோசிக்காம நானும் கொடுத்துட்டேன். ஐயோ, அவன் பட்ட பாதரவு அந்த பகவானுக்கு தான் தெரியும். நாங்கெல்லாம் பயந்தே போனோம் என்றார். அவன் எப்படி கூப்பாடு போட்டான், அத மாதிரி கொஞ்சம் காமிங்க மாமா என்று அன்னமையா கொத்தாளி கவுண்டரிடம் கேட்டுக்கொண்டான். அவரும் உடனே ஒரு வத்தலை எடுத்து கடித்து காதுகளை பொத்தி வாயை பிளந்து கொண்டு ஆ ஓ என்று கத்தி தரையில் விழுந்து புரண்டு காட்டினார். புரண்டு எழுந்த வேகத்தில் அவர்களை பார்த்து அவன் எப்படி அவன் பாஷையில் வைதானோ அதே போல வைது திட்டி நொறுக்கினார். கண்ணை துடைத்து கொண்டும் நாக்கை தொங்க போட்டு கொண்டும் வலி தாங்காதவன் போல சங் சங் என்று குதித்தார். திடீரென்று அவர் அதிலிருந்து விடுபட்டு அமைதியாகி, ஐயோ நல்ல வேலை, அன்னைக்கு இந்த கொத்தனார் சித்தப்பாதான் அவன் வாயில உப்பு அள்ளி போட்டு மெல்லுடா மெல்லுடான்னு அடிச்சார். இவர் இல்லைன்னா அன்னைக்கு அவன் வம்பா செத்து போயிருப்பான் என்றார். அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்சம் ஓய்வாக உட்கார்ந்து ஊர்க்கதைகள் பேச ஆரம்பித்தார்கள். சுண்ணாம்பு கேட்கவும் தீப்பெட்டி கேட்கவும் சிலர் பக்கத்து தொகுதிகளிடம் போனார்கள். மணி திரும்பவும் படுத்து அமைதியாக கண்களை மூடி கிடந்தார். பேச்சு ஊர்க்கதையிலிருந்து அரசியலுக்கு வந்தது. சிதம்பரம் பட்டிநாயக்கர் தான் ஆரம்பித்தார். இந்த வெள்ளைக்காரன் எப்படி ஐயா இந்தியாவை விட்டு கிளம்புறேன்னு துணிஞ்சு சொல்லிட்டான் என்று வியந்தார். என்னைக்கில் இருந்தாலும் கதை அதுதான், வெளியேறாம தீராது என்றார் சாமி நாயக்கர் உறுத்தலாய். அந்த பயபிள்ளைகளை நம்ப முடியாதுங்க, தோல் இருக்க சுளை விழுங்கி பயவுள்ள என்று சிதம்பரம்பட்டி சந்தேகத்துடன், ராசு நீ சொல்லு, படிச்ச பிள்ளை என்று சுபையா பக்கம் திரும்பினார். வெளியேறது நிச்சயமாயிட்டுது, தேதியெல்லாம் கூட சொல்லிட்டானே என்றான் சுப்பையா. சிதம்பரம் பட்டியால் இன்னும் நம்ப முடியவில்லை. வெள்ளையாட்சியை எதிர்த்து பெரிய பெரிய போராட்டமெல்லாம் நடந்த போதெல்லாம் அசைஞ்சு கொடுக்காதவன், ஈவு இரக்கமில்லாமல் மக்களை தேய்த்து நசுக்கியவன், இப்போது ஒரு சலாம் போட்டு நான் வெளியேறி கொள்ளுகிறேன் என்று சொன்னால் எப்படி?
அவன் இந்த நாட்டில் நிறுவிய மூலதனத்தை எல்லாம் விட்டு எப்படி போயிருவான்? சிதம்பரம்பட்டி நாயக்கரின் பலத்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க மணி எழுந்திருந்து உட்கார்ந்து தொண்டையை செருமி சரி செய்து கொண்டு சொல்ல தொடங்கினார். வெள்ளைக்காரன் இந்தியாவுக்கு வந்தது அரசாட்சி நடத்த இல்லை, வியாபாரம் பண்றதுக்கு தான். அரசாட்சி அவன் கைக்கு கிடைச்சது இங்கே உள்ள புத்தி கெட்ட ராஜாக்களால. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரு புதையல் கிடைச்சது போல கிடைச்சது அவனுக்கு. எப்படி காவல் இல்லைன்னா மசூல் வீடு வந்து சேராதோ, அதே போல அரசை கட்டி காக்க இராணுவமும் போலீசாரும் சரியாக இயங்கலைன்னா கதை நடக்காது. போலீஸை எல்லாம் விட இராணுவம் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் மக்களை அடக்க கடைசியா இராணுவத்தை அனுப்புறதே. அன்றைக்கு எல்லைப்புற மாகாணத்து மக்களை அடக்க கூர்க்கா பட்டாளத்தை அனுப்பிய போது அவர்கள் மக்களை சுட மறுத்தார்கள். நம்முடைய சகோதரர்களை சுட மறுத்த அந்த இராணுவத்தை அடக்க வெள்ளை இராணுவம் வந்த போதும் அவர்கள் தங்கள் துப்பாக்கிகளை தரையை நோக்கித்தான் வைத்துக் கொண்டிருந்தார்கள். வெள்ளைக்காரனை நோக்கி ஒரு குண்டு கூட வெடிக்கவில்லை. அப்பேற்பட்ட அந்த சிப்பாய்களுக்கு வெள்ளை அரசு தீவாந்திர சிக்ஷை அளித்தது. அன்று இராணுவம் வெள்ளையனையும் அவனுடைய வெள்ளை இராணுவத்தையும் எதிர்த்து கிளம்பவில்லை. இன்று அப்படி இல்லை. இந்திய இராணுவமே வெள்ளை இராணுவத்தை எதிர்த்து பம்பாயிலும் கராச்சியிலும் போர் நடத்தியது. நமக்கள் நமது இராணுவத்துக்கு பக்கபலமாக இருந்தார்கள். கடைசியில் நமது இராணுவ வீரர்களை பணிய வைக்க அவர்களால் முடியாமல் நமது தேசிய தலைவர்களை நாட வேண்டிய கட்டாயம் வெள்ளையாட்சிக்கு ஏற்பட்டது. அந்த கதையை கொஞ்சம் சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று ஆரம்பித்தார் மணி. முடிஞ்சிருச்சு காளி. சூப்பர் சூப்பர். ஒரு நல்ல கட்டத்தில் வந்து ஸ்டாப் ஆகிருக்குது. அவர் ஏதோ கதை சொல்ல போகிறாரு. அதே மாதிரி இந்த ஒயிட் ரெவல்யூஷன் ஒன்று சொல்லுவாங்க. 46 வந்து மெரைன், மும்பை மெரைன் இது வந்து அதுவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, அதை நாளைக்கு என்னன்னு சொல்லி கேட்டுருவோம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்குதா? இல்லையா? நல்ல கதையை ஃபாலோ பண்றேன் காளி. சொல்றதுன்னா நீங்க தான் கொஞ்சம் அந்த இதா சொல்வீங்கல்ல, சொல்லுங்க. இந்த இதுல மாப்பிள்ளை ஒரு இது சொல்றாங்க. ஒரு மாப்பிள்ளை மாற வந்து ஒரு பொசல்ட்டுக்குள்ள 300 பேரை அடிச்சு கொண்டாடுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அது ஒரு மாப்பிள்ளை கழகம். என்ன அப்படின்னா, மாப்பிளாஸ் இருக்காங்க இல்லையா, முஸ்லீம்ஸ், மலபார் முஸ்லீம்ஸ் மாப்பிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பிரபுக்களுக்கு எதிராக வந்து விவசாயிகளாக அவங்க இருந்தாங்க. நிலப்பிரபுக்களாக ஒரு தரப்பினர் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகசூலில் பங்கு இருக்கு இல்லையா, அதை எதிர்த்து வந்து அவங்க அப்போ இது பண்ணியிருந்தாங்க. அப்போ மாப்பிளா அந்த அந்த மலபார் ரீஜன் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்து கூட இல்லை, மாப்பிளா ரீஜன் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி கூட இணைஞ்சிருந்தது. ஒரு கூட்ஸ் வேகன் இருக்கு இல்லையா, அதில் அவங்கள அரெஸ்ட் பண்ணி அந்த 300 மாப்பிளாஸ், அந்த கலவரத்தில் ஈடுபட்ட 300 பேரை ஒரு கூட்ஸ் வேகனில் பூட்டி கொண்டு வந்து, ஒரே வேகனில் 300 பேரை அடைச்சி கூட்டி கொண்டு வந்து 30 hours ட்ராவலில் அது வந்து சென்னையில் வந்து அந்த கூட்ஸ் அந்த வேகனை திறந்தப்போ நிறைய பேர் இறந்து கிடந்திருப்பாங்க. அதுதான் 30 hours 300 பேர் அடைச்சி கிடந்த ஒரு இது. இந்த நம்பர் வந்து மிகைப்படுத்தி சொல்லப்படுவது உண்டு. பட் 300 நம்பர் அப்படின்றது தான் ரெக்கார்டுக்கெல்லாம் சரியான நம்பர். நிறைய பேர் அது சாப்பாடு தண்ணி இல்லாமல், காற்றும் இது இல்லாமல் சுவாசத்துக்கு இது பண்ணி இறந்துருப்பாங்க. இதைத்தான் மாப்பிளா ரெபெல்லியன் ரெஃபரன்ஸ் அங்கே வருது இல்லையா. நம்ம ஆளுங்களை அவங்க மனுஷங்களா நினச்சிருந்தா அப்படி கொண்டு வந்துப்பானா அப்படின்ற அந்த பஞ்சத்தை பற்றி, பெங்கால் ஃபெமைன் பற்றி சொல்லும்போது அதை சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு கேள்விப்பட்ட பஞ்சம் எல்லாம் தாது வருஷ பஞ்சம் தான். தாது வருஷ பஞ்சன்றது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அது வந்து ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்றது, அது பீரியாடிக்கலாக ஏற்படுற பஞ்சம். அந்த பஞ்சம் தான் எப்பயுமே ரொம்ப கொடுமையான பஞ்சமாக மக்களால் அறியப்பட்டிருந்தது. அந்த 42ல் ஏற்பட்ட பஞ்சம் வந்து ரொம்ப மோசமானது. ஏன்னா அது அப்போது
வார் 42-44 வார் சம்பந்தமா இங்க இருக்கிற அதுக்கு முன்னாடியே இந்த ரைஸ் விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இங்க உள்ள எதுவுமே எல்லாமே அவங்க ப்ரொக்யூர் பண்ணி எல்லாத்தையுமே கப்பல் ஏற்றி வெளியில் அனுப்பிச்சிருவாங்க. அவங்களுடைய வார் ஜோன்ஸுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு சாதாரணமாக சாப்பிட்ற அரிசியே கூட கிடைக்காது. எதுவுமே கிடைக்காம மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போவாங்க அந்த சமயத்தில். அந்த ரெஃபரன்ஸ் தான் தாது பஞ்சத்தை விட மோசமான பஞ்சமாக இருக்குது. அது தாது பஞ்சன்றது கொஞ்சம் வானம் போயிடுச்சு வர்ற மாதிரி எல்லா இடத்துலையும் மழை பெய்யாதனால வர்ற பஞ்சம் அது. இது மேன்மேடு பஞ்சம். அதை தான் அவங்க தாது பஞ்சத்தை விட மோசமான பஞ்சமாக இருக்கே அப்படின்றத சொல்கிறாங்க. நேதாஜியோடைய ஜேர்னி சொல்லப்பட்டிருந்தது. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. போய் அந்தமானில் போய் அவங்க ஒரு சுதந்திர இந்திய இதை பிரகடனப்படுத்தினதும் அப்புறம் அங்கேருந்து அவங்க திருப்பி வாருக்காக இவர் பர்மாக்கு கிளம்பி வந்ததும் ரொம்ப பரபரப்பு. அப்போ வந்து அந்த ஐஎன்ஏவுடைய ஆக்டிவிட்டீஸ் வெளியே இருந்தது. இங்கே வந்து சரியாக கம்யூனிகேட் ஆகாது. கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னால இங்கே வந்து வராது. அது எல்லாமே செய்திகள் எல்லாமே இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கும். அதனால மக்கள் அங்கே இது நடக்குது அப்படின்றத சுபாஷ் வந்து தப்பிச்சு போனதே ஒரு பெரிய ஹீரோயிக் கதைகளாக பிருத்திவிராஜ் சௌஹான் கதை சொன்னதுக்கு ஈக்குவலாக நேதாஜி சந்திரபோஸோட கதைகள் வந்து சொல்லப்பட்டு இருந்தது. ஆனாலும் அவர் அங்கே ஒரு ஹீரோயிக்காக ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்போது அந்த எழுச்சி வந்து மக்கள்கிட்ட இருக்காம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. அந்த நியூஸ்லாம் வந்து ரொம்பவே தணிக்கை செய்யப்பட்டு தான் கொடுக்கப்பட்ட நியூஸே தணிக்கை செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டது. அதில் எந்தவித எழுச்சியும் இது இருந்துராதபடிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து இது பண்ணப்பட்டது. அது உள்ளபடி தெரிஞ்சிருந்தா மேபி இந்திய வரலாறுல வந்து அது ஒரு வேற விதமான ஒரு இதாக போயிருந்திருக்கும். ஆக்சுவலாக சொன்னது எதனால் நம்ம ஏதோ நமக்கு தெரிஞ்ச போராட்டங்களும் நமக்கு தெரிஞ்ச வழிமுறைகளையும் அத்தனையும் பயன்படுத்தி சுதந்திரத்துக்காக நம்ம கேட்டுட்டு இருந்தோம். புழுக்கம் வந்துச்சு அவனே சட்டையை கழட்டி போட்டு போனான் அப்படின்றது தான் வந்து உண்மை. இந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் பிரிட்டனுடைய பொருளாதாரம் இங்கேருந்து அவனுக்கு சுரண்டுறதுக்கு அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லாத ஒரு சூழல். நீ சுரண்டிட மட்டும் முடியாது, உனக்கு என்ன அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அங்கே நீயும் சட்டம் போட்டு நீ பண்ணு அப்படின்ற விஷயத்த ஓரளவுக்கு சார்ட்டர் சட்டம் ஆரம்பித்ததுலேருந்து அப்புறம் திருப்பி சார்ட்டர் சட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்ததுலேருந்து அப்புறம் திருப்பி மின்டோ மார்லி இந்த ரிஃபார்ம்ஸு அந்த இதுலேருந்து அப்புறம் இவங்க சட்டமன்றங்கள் அந்த ரிஃபார்ம்ஸ் அடிப்படையில் சட்டமன்றங்கள் கொண்டு வந்து இவங்களை அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லேருந்து ப்ராவின்ஷியல் கவர்மெண்ட்ஸ் வந்து பொறுப்பேற்று சரியாக நடக்குதா அப்படின்றத சென்ட்ரல் ப்ராவின்சஸ் கண்காணிப்புலேருந்து இவங்களுக்கு வியாபாரம் இங்கேருந்து கொண்டு போகணும் அப்படின்ற முறை போய் இங்கே இருக்கிறவங்கள நீ கரெக்டாக கவர்ன் பண்ணுறியா அப்படின்ற குவீனுடைய க்ரௌனுடைய ஆட்சியில் இங்கே ராயல் ஆட்சியில் இங்கே அநியாயம் நடக்காமல் இருக்குதா, சரியாக இது நடத்தப்படுதா அப்படின்ற விஷயங்கள்லாம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் அந்த ஒயிட் மேன் சுப்ரீமசி அப்படின்ற கான்செப்ட் அத்தனைக்கும் நம்ம தானே அவங்களுக்கு கடமை, நம்ம பொறுப்பு தானே அவங்க அப்படின்றத அவங்க பேச வேண்டிய போது இந்தியாவை சுமந்து கொண்டிருப்பது அவங்களுக்கு ஒரு பாரமாகவே பட்டுவிட்டது அப்படின்னு சொல்லலாம். போருக்கு இந்திய சிப்பாய்களுடைய உதவி கோரப்பட்டது, பெறப்பட்டது. பட் அதுக்கு மேலேயும் இங்கே வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ விட்டுட்டு போக வேண்டியது தான். அதுவாக ஏற்பட்டு விட்ட ஒரு சூழலாகவும் தெரியுது. இது இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 46ன்றது இருந்தால் சுபாஷ் போஸோட கான்ட்ரிபியூஷனாக இருந்திருக்கும். 47 அப்படின்ட்டு இருந்தால் காந்தியினுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டின் வரலாறு எழுதப்படுகிறது. ஆரம்பத்தே சொல்கிறாங்க, காந்தி சுதந்திரம் அடைகிற வரைக்கும் தான் காந்தி பேச்சை கேட்பாங்க, அதுக்கப்புறம் காந்தி பேச்செலாம் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம். நாடு சுதந்திரம் அடைய வேண்டியது வெள்ளக்காரங்கிட்ட இருந்து மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற சக்திகள் கிட்ட இருந்தும் தான், ஆதிக்க சக்திகள் கிட்ட இருந்தும் தான் அப்படின்ற விஷயங்கள் அத்தனையுமே. இன்ஃபேக்ட் அத்தனை கட்சியுமே இந்த கிராமத்தில் நுழைச்சிருக்காரு கதாசிரியர்னு தான் சொல்லணும். காங்கிரஸ் இருக்குது, பெரியார் கட்சி இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது,
அத்தனை கட்சியினுடைய பார்வையுமே ஒரு கிராமத்துல எப்படி பறந்துபட்ட அனைத்து அரசியல் பார்வைகளுமே நிலவுமோ, பேச்சுக்கள் நடக்குமோ, அத்தனையுமே வந்து அழகா காட்டியிருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது மீரா. எனக்கு அவ்வளோதான் ஷேரு. சூப்பர் களி. தகவல் களஞ்சியம் நீங்க. வேற ஒன்றும் இல்லை இல்லையா பேசுறதுக்கு வேற யாருக்கும்? சரி, செஷன் எண்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் களி. ஓகே மக்களே நன்றி இணைந்திருந்ததுக்கு. நாளை இது வந்து இறுதி செஷன் நாளைக்கு இது நடக்கும்.